வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன ஒரு கதை. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. இதுதான் கான்செப்ட். 3 நண்பர்கள் சின்ன வயசுலேருந்தே ஒத்துமையாக இருந்தவங்க. ஒத்துமைனா அவங்கள மாதிரி ஒத்துமை யாரும் இருக்க முடியாது. பாத்ரூம் போனால் கூட ஒன்றா தான் போவாங்க. அந்த மாதிரி பையக, ரொம்ப பாசக்கார பையக. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. என்னடா நமக்கு வயசாகிட்டே போகுது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் நல்லா சம்பாரிச்சின்னா உனக்கு பொண்ணு வரேன்னு சொல்கிறாங்க. எங்கடா போய் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு பண்ணி காட்டு வழியே யோசனை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது எதிர்க்க ஒரு சன்னியாசி எதிர்க்க ஒருத்தர் வராரு. என்னப்பா தம்பி, கிறங்கி கிருகிருத்து போய்கிட்டு இருக்கீங்களே, எங்கே போகிறீங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஐயா, இந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்குது. சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை, வருமானமும் ஒன்றும் இல்லை, யாரும் பொண்ணுன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்க போகிறேன். நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அந்த மலை உச்சி மேலே போங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம்னா ராஜாக்கமாருங்க வந்தாங்கன்னா போனாங்கன்னா தங்குவாங்க. அங்கே பொண்ணு பொருள் என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிறத சமக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிவிட்டு போயிட்டார். இவங்க 3 பேரும் தக்கி முக்கி ஏறி மலை மேலே ஏறி போய் அப்பாட உட்காந்தா 3 பேருக்கும் அந்த மலையில் ஏறினதுக்கு அதுக்கும் பசி எடுத்துக்கிச்சு. அப்போ 3 பேரில் மாப்பிள்ளை போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். மாப்பிள்ளை நம்ம 3 பேரில் யாராவது ஒரு ஆள் போயிட்டு வரணும். நீ போகிறியா? எனக்கு காலெல்லாம் வலிக்குதுப்பா, நான் போகலை. மாப்பிள்ளை நீங்கள் போகிறீங்களா? இப்போ அவனுக்கு கால் வலிக்கும்போது எனக்கு கால் வலிக்காதா? நான் எப்படி போகிறது? நானும் போகலை. சரி, அப்போ என்ன தான் செய்கிறது? சரி, ஷார்ட் புட் 3 போடுவோம். யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க போயிட்டு வந்துடுவோம். சரின்னு ஒப்பந்தம் பண்ணி ஷார்ட் புட் 3 போடுறோம். அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன். அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வாங்க மாப்பிள்ளை போகிறாரு. போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் கதவை திறந்ததுமே 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சு இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்த மண்டையில் ஓங்கி ஒவ்வொரு அடியை போட்டு ஆளை காலி பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நட்பாக இருந்தவங்க. 3 பங்கா போடுறத 2 பங்கா போட்டு போயிடுவான், அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடியில் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி ஒரு மூலையில் இழுத்து போட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கான், லெக் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது என்ன மாப்பிள்ளை, சாப்பிட்டதுக்கு அதுக்கு கிருகிருது, தூங்குவோம் மாப்பிள்ளன்னு. சரி தூங்கி எழுந்துச்சு போவோம், செத்த படுறான்ட்டு படுத்துட்டாங்க. படுத்துட்டா 2 பேரும் செத்து போயிட்டாங்க. எப்படி? வந்தவன் நம்ம ஏன்டா அவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும், அவங்க 2 பேத்துக்கு சோத்தை கொடுத்தோம்னா தின்னுபிடி செத்து போயிடுவாங்க, நாம் அள்ளிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வரும்போதே விஷத்தை வச்சுட்டு வந்துட்டான். ஆக உயிர் நண்பர்கள் சொல்லுங்க, ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். வயசு என்னாச்சு? ஊற்றிக்கிச்சு. ஒருத்தருக்கும் இல்லாமல் உண்ணாமல் தின்னாமல் அண்ணாமலைக்கு அரோகரான்னு ஆசைப்படுங்க, பேராசைப்படாது யாராக இருந்தாலும். நன்றி.